குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரய குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோமுத்து உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு தொழில் அல்லது வேலை. இந்த இரண்டு விஷயங்களில் ஒரு சில அன்பர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா நிரந்தரமாக அமையறதில்ல. ஒரு தொழிலை தொட்டோம், அதே தொழிலில் கடைசி வரை லாபம் நஷ்டம் இரண்டையும் பார்த்து ஒரே தொழிலில் நின்றுவாங்க, ஒரே தொழிலை கடைசி வரைலாம் செய்வாங்க. ஆனால் ஒரு சில அன்பர்களுக்கு எந்த ஒரு தொழிலுமே செட் ஆகிறதில்ல. பார்த்துக்கோங்க, எந்த ஒரு வேலையும் செட் ஆகிறதில்ல. அதில் மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வேலையை கொஞ்ச நாள் செய்வாங்க, அடுத்த வேலையை கொஞ்ச நாள் செய்வாங்க. இப்படி தொடர்ச்சியாக அதில் ஒரு மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு எது போன்ற ஒரு கிரகநிலையை கொடுக்குது, எந்த தொடர்புகள் இந்த அமைப்பை ஒரு ஜாதகருக்கு வழங்குகிறது அப்படிங்கிறத பற்றி தான் ஜாதகத்தோடு நம்ம உதாரண ஜாதகங்களோட இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். சரிங்களா? முதல்ல இந்த நிலைப்பாட்டை தரும் காரணிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதற்கான பாவகம் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். பாவகம் அப்படின்னு சொல்லும்பொழுது மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பாவகம் அப்படின்னாக்கா அது 3ஆம் பாவகம். இதை எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடிமை தொழில் உத்தியோகம் அப்படின்னு சொல்கிறது 6ஆம் பாவகம். சொந்த தொழில் அப்படிங்கிறது 10ஆம் பாவகம். இப்போது இந்த 3ஆம் அதிபதி, மாற்றம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதி அடிமை தொழில் என்று சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதியோட தொடர்புகள் வருவது அவங்களுக்கு இந்த உத்தியோகம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கிற அமைப்பு இருக்கும். அதே போல் 3-10 தொடர்பு, 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தொடர்பு பெறுவது அப்படிங்கிறது அவங்க செய்கிற அந்த சொந்த தொழில் மாற்றி 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 செஞ்சு எதுலேயுமே ஒரு தனித்துவம் இல்லாமல் இருப்பாங்க. பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது பாவக தொடர்பு. அடுத்தது கிரக தொடர்புகளுக்கு வந்துடுவோம். இந்த மாற்றத்தை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது 2 கிரகங்கள் முக்கியமாக நம்ம குறிப்பெடுத்துக்கணும். மாற்றம் அப்படின்னு வந்துட்டாலே முதல்ல சந்திர பகவான், அடுத்ததாக ராகு பகவான். இந்த 2 கிரகங்களும் ஜீவனக்காரகர் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானோடு தொடர்பில் பெறுகின்ற பொழுது இது அதிகமான ஒரு மாற்றத்தை, நிலையில்லாத ஒரு உத்தியோகம், நிலையில்லாத ஒரு தொழில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துருது. பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது இந்த சந்திரன் சனி பகவான் சேர்க்கை, சந்திரன் ராகு சேர்க்கை, இந்த இரண்டுமே ஒன்றுக்கு மேற்பட்ட உத்தியோகம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் அப்படிங்கிறத இது சொல்லும். சரிங்களா? அடுத்து இதே கிரக தொடர்புகளில் அடுத்து ஒரு விதி. இந்த விதி அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானின் தொடர்பில் ஒரு 3-4 கிரகம் இருக்கிறது. 1-2 இருந்தால் பரவாயில்ல. ஆனால் 3 அதற்கு மேலும் ஒரு கிரகங்கள் இருந்தது அப்படின்னாக்கா அவங்களும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை கையில் எடுத்து எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லாமல், ஒரு நிலை இல்லாமல், ஒரு தனித்துவம் இல்லாமல் அவங்களுடைய வருமானம், ஜீவனம் அப்படிங்கிறது மாற்றத்தையே சந்தித்து கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு வரும் ஜாதகங்களில் நீங்கள் ஆய்வு செய்து இதை உணரலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது நம்ம விதிகளை சொல்லிட்டோம். இப்போது அதுக்கு உதாரண ஜாதகங்களை பார்ப்போம். சரிங்களா? இப்போது உதாரணத்துக்கு ஸ்க்ரீனில் வர ஒரு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த ஜாதகம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா மீன லக்னம். சரிங்களா? 2ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லை, 3ஆம் இடத்துல கிரகம் இல்லை, 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல சூரிய பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், ராகு பகவான், 7ஆம் இடத்துல கிரகம் இல்லை, 8ஆம் இடத்துல சந்திரன், 12ஆம் இடத்துல கேது பகவான், அதாவது கும்பத்தில் கேது பகவான். இதுதான் நம்ம இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க சார்ட். சரிங்களா? இப்போது நம்ம சொன்ன விஷயம் அப்படிங்கிறத இதை நம்மளை அப்ளை பண்ணி பார்ப்போம்.
இதில் முதல்ல வந்து 3ஆம் அதிபதியை நம்ம வந்து முதல்ல பார்த்துக்கணும். இந்த லக்னத்தின் 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லும்போது சுக்கிர பகவான், அதை தனியாக குறித்து வச்சுக்கோங்க. இந்த லக்னத்தின் 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லும்பொழுது குரு பகவான். இது ரெண்டும் தொடர்பில் வருகின்ற பொழுது அவங்க வந்து செய்கின்ற தொழிலை வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இப்போ இங்கே குருவும் சுக்கிரனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது இங்கே பாருங்கள், 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், குரு 4 கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருக்குது இல்லைங்களா? ஸோ இது முதல் தரமான ஒரு விதியாக இது பாருங்கள், சரிங்களா? இவர் வந்து செய்யாத தொழிலே இல்லைங்க. அதாவது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னாக்கா, முதல்ல வந்து சினிமா துறையில் இந்த மாவட்ட ரீதியாக டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அவங்க அப்பா செய்த தொழில் அதை கையில் எடுத்து செஞ்சார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா லெதர் பிஸ்னஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ப்ரொஃபஸராக இருந்தார். இப்போது வேறு ஏதோ ஒரு தொழிலை செஞ்சிட்ருக்கார். ஆக கிட்டத்தட்ட வந்து இவர் வந்து 4-5 தொழிலுக்கு மேலே இவர் வந்து மாறிட்டார். நமக்கு தெரிந்த நம்மக்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம உங்களோட பகிர்ந்துக்கிறோம், சரிங்களா? அடுத்து இன்னொரு விதி பாருங்கள். நாம் என்ன சொல்லியிருந்தோம்? சந்திர பகவான் மாற்றத்தை தரக்கூடிய கிரகம் சந்திர பகவான், மாற்றத்தை தரக்கூடிய கிரகம் ராகு பகவான். இந்த ஜீவனக்காரகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் சனீஸ்வர பகவான். இங்கே இவருடைய ஜாதகத்தில் சனி பகவான், ராகு பகவான் சேர்க்கை இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அது நின்ற இடம் பாருங்கள், லக்னத்துக்கு 6ஆம் இடம், சரிங்களா? 6ஆம் இடம் என்பது என்னங்க? உத்தியோகம். ஆக இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் நாம் சொன்ன விதிகளில் 2 விதிகள் பொருந்தி வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? அடுத்ததாக இன்னொரு ஜாதகத்தை நம்ம வந்து உதாரணத்துக்கு பார்ப்போம். இப்போது ஸ்க்ரீனில் வர இந்த ஜாதகத்தை பாருங்கள். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் லக்னம் மகர லக்னம். அதாவது வந்து 4ஆம் இடத்துல மேஷத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் 3 கிரகங்கள் இருக்குது. 5ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடமான கன்னியில் சந்திர பகவான், 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவான், 11ஆம் இடத்துல கேது பகவான், 12ஆம் இடத்துல குரு பகவான். இதுதான் இந்த சார்ட்டு, சரிங்களா? முதல்ல இந்த லக்னத்தின் 3ஆம் அதிபதியை பார்த்துருவோம். 3ஆம் அதிபதி குரு, சரிங்களா? 10ஆம் அதிபதியை பார்த்துருவோம். 10ஆம் அதிபதி சுக்கிர பகவான். இப்போது இவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு வரணும் இல்லைங்களா? இப்போ பார்ப்போமா? அப்ளை பண்ணுவோம். இப்போது 10ஆம் அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னாக்கா 4ஆம் இடத்துல இருக்கிறார், சரிங்களா? 3ஆம் அதிபதி குரு 12ல் இருக்கிறார். 12ல் இருந்து 5ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்ப்பார். இது ஒரு விதி. அடுத்ததாக குரு நின்ற சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூராடம் சாரத்தில் நிற்பார். இது விதி 2, சரிங்களா? அடுத்து நாம் ஒரு விதி சொல்லியிருந்தோம். என்ன விதி சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, சனீஸ்வர பகவானின் பார்வையில் அதிக கிரகங்கள் இருப்பது, அதாவது வந்து 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இந்த ஜாதகத்தில் பாருங்கள், லக்னாதிபதியே சனி பகவான் ஆகி 10ஆம் இடத்துல நின்று சனீஸ்வர பகவானோட முதல்ல வந்து செவ்வாய் பகவான் சேர்ந்து இருந்தார், 1. ரெண்டாவதாக சனீஸ்வர பகவான் தனது 3ஆம் பார்வையாக குரு பகவானை பார்ப்பார், 2. தனது சப்தம பார்வையில் சூரியன், சுக்கிரன், புதன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சனீஸ்வர பகவானின் தொடர்பில் 5 கிரகங்கள் வருது. 1 செவ்வாய், 2 குரு பகவான், 3 புத பகவான், 4 சுக்கிர பகவான், 5 சூரிய பகவான். 5 கிரகங்கள். இதில் வந்து நம்ம சனீஸ்வர பகவான் என்ன சாரம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா சுவாதி, அதுவும் ஒரு தொடர்பு. கிட்டத்தட்ட வந்து 6 கிரகங்கள் இவருடைய தொடர்பில் வந்துடுறாங்க இல்லைங்களா? இப்போது இவனும் வந்து இவருடைய தொழில் வேலை அப்படிங்கிறதுல நிறைய மாற்றங்களை சந்தித்தவர், எண்ணில் அடங்காத ஒரு மாற்றங்கள் அப்படின்றது வச்சிங்களேன். இப்போது நாம் சொன்ன அந்த விதிகள் அனைத்தையும் இந்த 2 உதாரண ஜாதகங்களோட உங்களுக்கு வந்து ஒப்பீடு செய்து காட்டியிருக்கோம். இந்த விதிகளை உங்களுக்கு வரும் வாடிக்கையாளர் ஜாதகத்தில் ஒப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரிந்தவங்களோட ஜாதகத்தில் ஒப்பீடு பண்ணி பாருங்கள், அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களின் கருத்துக்களை நீங்கள் வந்து இன்பாக்ஸில் நீங்கள் வந்து பதிவேற்றம் செய்யுங்கள். ஏன் உங்களுடைய கருத்துக்களை நம்ம வந்து பதிய சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் பதியும் போது நீங்கள் ஆமோதிக்கின்ற பொழுது இது சரி என்று சொல்லுகின்ற பொழுது
அதை மற்றவர்கள் வாசிக்க நேரும். அப்போ வாசிக்கின்ற பொழுது இந்த விதியின் மகத்துவம் இன்னும் கூடும். ஆமா அப்படின்னு சொல்லும்போது இந்த விதியை இன்னும் கூடுதலாக பலர் உபயோகித்து பயன்பெறலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிங்க. சரிங்களா? அதனால் ஏதோ பார்த்தோம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நிறுத்திக்காமல் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க. ஏன்னா இதெல்லாம் மேக்சிமம் இந்த விதிகள்லாம் பொய்ப்பதில்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 100க்கு 99% இந்த விதிகள்லாம் பொருந்தி அப்படியே நிச்சயமாக வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.